வணக்கம் சார். வணக்கம் சார். இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி வந்து ஜனநாயகன் படத்தை வந்து முடக்குறாங்க. நீங்க எப்பவுமே தமிழ் பீப்புளை வந்து ஜனநாயகன் படத்தை முடக்கிறது அப்படின்றது தமிழ் பீப்புளையே வந்து நீங்க வந்து புறக்கணிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வந்து ட்வீட் போட்டது அப்படின்றது அவர் பேசும் பொருளா மாறி இருக்கு. இதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு. எதனால வந்து குரல் கொடுக்குறாரு? அலைன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நீங்களே அந்த ட்வீட்டுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. என்ன காரணம்? நீங்க இதை எப்படி அணுகுறீங்க? இல்லை, நாங்கள் வரவேற்கிறோம். அது ஆக்சுவலாக ராகுல் காந்தி அவர்கள்னு இல்லை, யார் இந்த சமயத்தில் இந்த பிஜேபியோட ஏஜென்சி எல்லாம் அவங்க தப்பு தப்பாக யூஸ் பண்ணுறத சுட்டி காட்டினாலும் அது எல்லாத்தையுமே வரவேற்கிறோம். இதுக்கு நீங்கள் வந்து அலையன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஒரு இது வைக்கணும்னு அவசியம் இல்லை. அலையன்ஸுக்கே வந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். அதிலெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனால் அவர் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிறது, இன்னைக்கு இந்த ஜனநாயகன்கிறது ஒரு படம், அந்த படத்தில் என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் பராசக்திங்கிறது கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் படம். அது ரிலீஸ் ஆகுது சொன்ன டேட்டுக்கு. இது டிசம்பர் மாதம் வந்து சர்டிஃபிகேட்டுக்காக நம்ம சப்மிட் பண்ணியிருந்தோம். இது ஜனவரி மாதம் 7ஆம் தேதி தான் சப்மிட் பண்ணுறாங்க. 7 சப்மிட் பண்ணி 8 அதில் கட்டெல்லாம் சொல்லி 8 நைட்டே வந்து அதை எதிர்த்து 9ஆம் தேதி காலையில் ரிவர்சிங் கமிட்டி போய் அடுத்த 2 மணி நேரத்தில் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. சர்டிஃபிகேட்லாம் வந்த உடனே நம்ம ஊரில் இருந்து நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து ஒரு ட்வீட் போட்டார், நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு. அதை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கலாம், சர்டிஃபிகேட் வர்றதுக்கு முன்னாடி போட்டிருக்கலாம். அதெல்லாம் இல்லை, எல்லாம் வந்த பிறகு போட்டார். இது கடைசி வரை இழுத்துக்கிட்டே தான் இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி சப்மிட் பண்ணோம், 22ஆம் தேதி பார்த்து கட்டெல்லாம் சொல்லிட்டாங்க, 24ஆம் தேதி அவங்க சொன்ன கட்டு மியூட் எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. மியூட்லாம் நிறைய மியூட், மத்திய மாநில அரசுகள் சம்மந்தப்பட்ட வர்ற எல்லா இடத்துலையும் மியூட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சு 24ஆம் தேதி அவங்க கிட்ட இருந்து அஃபிஷியல் மெயில் வாங்கிட்டோம். உங்களது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, உங்களுக்கு UA16+ சர்டிஃபிகேட் வந்துடும்னு 29ஆம் தேதி ஒரு மெயில் வாங்கியிருக்கோம். 30ஆம் தேதி ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதுக்கு மேற்கொண்டு அப்லோட் பண்ண வேண்டியதுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகலைன்னு 1ஆம் தேதி போர்ட்டல் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. தேவையான எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணியாச்சு. 5ஆம் தேதி திடீர் மெயில் இல்லை, நாங்கள் வந்து மறுபடியும் இதுக்கு போகிறோம் அப்படின்னு. அப்போ அதில் எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இவங்க வந்து ஒன் சைடாக ஏதோ அவங்க மைண்டில் ஒன்று வச்சுக்கிட்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஒரு சைடு வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் எதிரின்னு இருக்கிற திமுக மத்திய அரசு அன்னைக்கு பண்ணது, இன்னைக்கு இதே மத்திய அரசு என்ன பண்ணுறதோ தமிழகத்துக்கு எதிராக, தமிழுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி ஹிந்தி திணிப்பு எல்லாத்தையும் வச்சு எடுத்திருக்க ஒரு படம் ஸ்மூத்தாக வெளிவர முடியுது. ஒரு ஜனநாயக மூவி. அது எங்கள் தலைவர் வந்து எங்களுக்கு அது ஒரு சென்டிமெண்ட் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா கடைசி மூவி இருந்தாலும் அவர் வந்து யூகத்தில் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, மலேசியாலேயும் சொல்லியிருந்தாரு, என் படம் சும்மாவே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, இப்போ கடைசி படம்னு வேற சொல்லிட்டேன், ப்ளஸ் அரசியலுக்கும் வந்துட்டேன், ப்ரொடியூசர் ஐயா நீங்கள் இன்னமும் எடுக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டதுக்கப்புறம் ப்ரொடியூசர் இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவரோட துணிஞ்சு தான் எடுத்தார். இவ்வளோ சிக்கல் வந்ததுக்கப்புறமும் ப்ரொடியூசர் நான் லீகல் பேட்டில் பண்ணிக்கிறேன், இதில் வந்து பொலிட்டிக்கலாக நீங்கள் எதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால தலைவர் வந்து அதை பற்றியே பேசலை, லீகல் பேட்டிலில் போய்கிட்டு இருக்கு. சார், இப்போ நீங்கள் வந்து சொல்லும் போதே ஒரு இக்கனா வச்சு சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது பராசக்தி வந்துருச்சு, எங்கள் தலைவர் படம் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பராசக்தி பொலிட்டிக்கல் படம் தான். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது பொலிட்டிக்கலாக பேசினதை விட ஸ்டூடெண்ட் மூமெண்ட் தான் வந்து அங்கே அதிகமாக பேசப்பட்டிருக்கு. அங்கே அண்ணா ரெஃபரன்ஸோ இல்லை பக்த வச்சு நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ அந்த மாதிரி இருக்குது, கதைக்களம் அப்படி இருக்குது, அதெல்லாம் ஓகே தான். நீங்கள் சொல்ற மாதிரி பராசக்தி வந்துருச்சு, ஜனநாயகன் வரல அப்படின்றதெல்லாம் வந்து வேணும்னே இந்த படத்தை வந்து வரவிடாம பண்றாங்க. அது குறிப்பா திமுக பண்ற மாதிரியான ஒரு தொழில சொல்றீங்க, அப்படிதான் சொல்ல வரீங்களா? ஆமா, அதுவும் சொல்ல வரேன். அதாவது பராசக்தி என்ன பேசுது அப்படிங்கிறது தனி கதை. பராசக்தி திமுக உடையது அப்படிங்கறது அவங்களுடைய ப்ரோபகண்டா. பராசக்திங்கிற பேரு, பராசக்தினாலே திமுக அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதைதான் அவங்க இன்னைக்கு ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே கேடர்ஸ் கூட அதுக்குள்ள என்ன இருக்கு, கண்டென்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பராசக்தி ஹிந்தி எதிர்ப்புன்னா ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட், அதுக்கு கம்யூனிஸ்ட் நிறைய பேக்கப் பண்ணாங்க, அதை பத்தி எல்லாம் பேசுறது கிடையாது. அண்ணா, கலைஞர், திமுக, இந்திய எதிர்ப்பு,
அவர் வந்து ரயில் கடியில படுத்தாரு, இவ்வளவுதான். இவங்க ஸ்டோரிங்கிறது நரேட்டிவ்ங்கிறது இதுதான். இதைத்தான் இப்போ இவங்க இந்த பராசக்திங்கிற பேரு யாரு உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி அரசியல் இதெல்லாம் விட்டுருங்க சார். ஏதாவது திமுக இதுல அரசியல் பண்றாங்க, பராசக்தியில அரசியல் பேசப்பட்டிருக்கு, இல்ல அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மொமெண்ட், இதெல்லாம் விட்டுருங்க. ஜனநாயகன்லயும் அவர் இறுதி படம் அரசியல் பேசியிருக்காரு, ட்ரெய்லர்ல தெரியுது. நீங்க அரசியல் படங்களே விட்டுருங்க சார், ரெண்டுமே ஒரு ஆர்ட் ஃபார்ம். இப்போ இந்த ப்ரொடியூசர் வந்து எப்படி லீகல் பேட்டில் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரோ, இந்த ப்ரொடியூசரும் வந்து காசு போட்டு அதை ஒரு ஆர்ட் ஃபார்மா தான் வந்து கொண்டு வந்து மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும்னு சொல்றாங்க. நேத்திக்கு அந்த எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, வேணும்னே வந்து எங்க படத்தின் மேல வந்து விஜய் ரசிகர்கள் வந்து நிறைய, விஜய் ரசிகர்கள் அவர் குறிப்பிடல, ஆனா வேணும்னே வந்து நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்து பரப்புறாங்க. இப்போ இந்த படம் வந்து எடுத்த உடனே ரேட்டிங் வந்து ஒஸ்ட் அப்படின்றது வந்து மேல வரணும்ன்ற மாதிரி பாத்துக்கிறாங்க போர்ட்டல் எல்லாம். சோ அந்த மாதிரி எதனால பரப்பணும்? உங்க படம் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சது இல்ல, நீங்க எங்க படத்துக்கு வந்து இந்த மாதிரி வரக்கூடாது, இல்ல இந்த படத்துக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுன்ற ரைட் யார் கொடுத்தா அப்படின்ற கேள்விகளை வந்து அவருடைய மனக்குமரலை வந்து அதுல போட்டிருக்காரு. அப்போ எப்படி அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பாதிப்போ இந்த ப்ரொடியூசருக்கும் அது பாதிப்பு தானே, நீங்க அதை கன்சிடர் பண்ண மாட்டீங்க? இல்ல உண்மைதான். நான் வந்து அந்த ப்ரொடியூசரோ அந்த டெக்னீஷியனோஸோ இல்ல அந்த நடிகர்கள் எல்லாரும் மேலேயும் எங்களுக்கு வந்து அனுதாபம் தான். அவங்க மேல எந்த எதிர்ப்பும் கிடையாது. அது இந்த திமுக ஆட்கள் உண்டாக்குன நரேட்டிவால உள்ள விளைவுகளே தவிர அவங்க மேல எந்த எதிரும் கிடையாது. அவங்க ஐயோ பாவம்னு தான் நானா சொல்லுவேன். ஏன் அப்படின்னா போய் சிக்கிக்கிட்டாங்க, திமுக கும்பல்கிட்ட போய் சிக்கிக்கிட்டாங்க, ரெட் ஜெயின்ட்ட போய் சிக்கிக்கிட்டாங்க. அப்படித்தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க அந்த பராசக்தி படத்தை ஜனநாயகனுக்கு எதிராவோ இல்ல விஜயநாயக்கு எதிராவோ திருப்பி ஒரு மாதிரி ஒரு போட்டியா அவங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக அன்கோ அந்த அந்த நரேட்டிவ் செட் பண்றதுக்குள்ள திமுக தலைவர்களும் திமுக தொண்டர்களும் தான். அந்த இடத்துல இவங்க மாத்திக்கிட்டாங்க. நான் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கோ இல்ல அந்த ப்ரொடியூசருக்கோ எனக்கு வந்து அனுதாபம் தான், அவங்க மேல போய் சிக்கிக்கிட்டாங்களே அப்படின்னு வழியா வேற எதுவுமே கிடையாது. என்ன பொறுத்தவரை ரெண்டுமே படம். ஆனா ஒரு படம் முதலமைச்சர் அவரோட பேரை வெளியிடுறாரு, தேதி சொல்லிட்டாரு. இன்னொன்னு அந்த டிஎம்கே காடர்ஸ் அதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் கொடுத்துட்டாங்க, இதுதான் பராசக்தி, இது நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது வந்து 25 கட்டு கொடுத்து நாங்களும் கஷ்டப்படுதான்னு சொன்னாலும் 7ஆம் தேதி சப்மிட் பண்ணி 8ஆம் தேதி பார்த்து 8ஆம் தேதி சாயந்தரம் கட்டு சொல்லி நீங்க 9ஆம் தேதி காலையில ரிவர்சிங் கமிட்டிக்கு போய் 3 மணி நேரம் பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து அந்த சர்டிபிகேட் வந்து இது எல்லாம் எப்படி ஸ்மூத்தா நடந்தது? அவர் ஸ்மூத்தா நடந்த மாதிரியே பதிவு பண்ணலையே சார். நானும் தான் நீங்க எப்படி வந்து அலைஞ்சீங்களோ அதே மாதிரி நானும் மும்பைக்கும் சென்னைக்கும் சிபிஎஃப்சி காலையே தான் செஞ்சேன் அதெல்லாம் சொல்லுவாங்க. என் கேள்வி நீங்க ரெண்டுத்துக்குமே பொருத்தி பாருங்க. டிசம்பர் 18 நாங்க சப்மிட் பண்ணோம், இவங்க வந்து ஜனவரி 7. டிசம்பர் 24 எங்களுக்கு அபிஷியல் மெயில் கம்யூனிகேஷன் வந்துருச்சு, உங்களுக்கு ஓகே அப்படின்னு. இவங்க வந்து இது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது திமுக படம் ஜனநாயகன் அப்படிங்கிறது போல ஜனநாயகனை வந்து நம்ம இப்போ வந்து சர்பஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த படம் மட்டும் எப்படி ஸ்மூத்தா வரும் அப்படிங்கிறதுக்காக திமுக பிஜேபி பேக் எண்ட்ல ஒரு கூட்டணி தான். அன்னையில இருந்து நாங்க அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது நாங்களும் கஷ்டப்பட்டு தான் வர்றோம் அப்படிங்கிறது அவங்க ஒரு உருவப்படுத்தினாலும் பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு. எப்படி வந்துருச்சுன்னா 10ஆம் தேதி நீங்க சொன்னீங்க, 10ஆம் தேதி வந்துருச்சு படம். 7ஆம் தேதி தான் உள்ள நீங்க அனுப்பியிருக்கீங்க. நாங்க 18ஆம் தேதி கொடுத்துருக்கோம், ஆனா வரல. சரி, எங்களுக்கு வந்து இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா 5ஆம் தேதி மெயில் கம்யூனிகேஷன் வந்து ரிவர்சிங் கமிட்டிக்கு போகணும்னு சொல்லும்போது எங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரிவர்சிங் கமிட்டி அமைக்கிறதுக்கு 3 நாள். அப்புறம் வந்து அதை வந்து அந்த கமிட்டி உங்களை பார்க்கணும்னா அதிகபட்சம் 20 நாள். இதெல்லாம் நடைமுறை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல அப்படி இல்லையே. 8ஆம் தேதி ரிவர்சிங் கமிட்டி அனுப்புறோம்னு சொல்றாங்க. 9ஆம் தேதி காலையில கமிட்டி பார்த்தாச்சு, அமைச்சாச்சு, பார்த்தாச்சு, சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. இங்க முதலமைச்சர் ஒரு நாடகம் நடத்தினாரு. இந்த மாதிரி நீங்க வந்து சிபிஎஃப்சி கூட தமிழ் படத்துக்கு எதிராக இல்ல தமிழகத்துக்கு எதிராக இல்ல ப்ரொடியூசருக்கு எதிராக கொடுக்குற மாதிரி ஒரு ட்வீட் போட்டாரு. ஏன் ஒரு 2 நாள் முன்னாடி போட வேண்டியதானே? ஒரு 2 நாள் முன்னாடி நீங்க போட்டிருந்தீங்கன்னா அதை நாங்க சொல்லுவோம். சர்டிபிகேட் அந்த பராசக்தி வந்த பிறகு போட்டார். சரி சார், இப்போ சிபிஎஃப்சியோ இல்ல அங்க மத்தியில இருந்தும் உங்களுக்கு அழுத்தம் தந்ததாகவோ இல்ல திமுகவும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்ததாவோ நீங்க கன்சிடர் பண்றீங்க. இப்போ செல்வபிரதை அவர்கள் பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு, சிங்கத்தின் வாயில போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. சிபிஐ விசாரணை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சிபிஎஃப்சி தரப்புல இருந்து ஒரு ப்ரெஷர். உண்மையாவே சிங்கத்தின் வாயில தான் மாட்டிக்கிட்டாரா விஜய்? இல்ல நாங்க யாருக்கிட்டையும் மாட்டல.
நாங்க பேட்டில், அதாவது அந்த சட்ட நடைமுறைகளை ஃபாலோ பண்றோம், அவ்வளவுதான். அது எதுவா இருந்தாலும் சரி, கரூர் சம்பவமா இருந்தாலும் சரி, இல்ல இந்த சிபிஎஃப்சி பிரச்சனைனாலும் சரி, இல்ல இதே நேரத்துல ஒட்டுக்கா அது இயல்பா வருதா இல்ல உண்மையிலேயே வருதாங்கிற மாதிரி இன்கம் டாக்ஸ் பிரச்சனைனாலும் சரி, எல்லாம் அந்த 1.5 கோடி ரூபாய் பிரச்சனை எல்லாம் ஒரே சமயத்துல வருது. நீங்க இதை பயன்படுத்தி ஏதோ விஜயண்ணாவையோ தாவேக்காவையோ அடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, பிஜேபியை தான் சொல்றேன், அதெல்லாம் என்னைக்கு நடக்காது. ஓகே. பிஜேபி கொள்கை எதிரி தான், திமுக அரசியல் எதிரி தான். இந்த 2 பேருக்கும் 2026 மக்கள் பாடம் புகட்டுவார்கள். மக்களிடம் எங்க தளபதி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதனால சிங்கம் அதெல்லாம் அது அவர் சும்மா ஒரு பேட்டிக்காக ஒரு டைலாக்காக பேசியிருக்காரு. நாங்கள் யாரையும் சிங்கமாகவும் பார்க்கல, அதே நேரத்தில் சாதாரணமாக எடுத்துக்கல. நீங்கள் என்ன வேணாலும் ஆட்சி நடத்துக்கோங்க, நாங்களும் அசாதாரணமாக தான். மக்கள் சக்தி எங்கள் பின்னாடி இருக்கு, உண்மை எங்ககிட்ட இருக்கு. அதை தாண்டி எங்கேயுமே எங்ககிட்ட எந்த பேக்கேஜும் கிடையாது. உங்ககிட்ட பணிஞ்சு போகிறதுக்கு அவசியமே கிடையாது. நாங்கள் என்ன செந்தில் பாலாஜியா, 10 ரூபா பாலாஜியா? டாஸ்மார்க்கில் ஊழல் பண்ணி பணிஞ்சு போங்க, உள்ளாட்சியில் ஊழல் பண்ணி பணிஞ்சு போங்க. டாஸ்மார்க் ஊழல் நடக்கும்போது முதலமைச்சரே போய் நேராக கையை கொடுத்து ஐயா என் பிள்ளைய கைது பண்ணிடாத அப்படின்னு சொன்னாரு. இங்க நேரு அவர்களுடைய பையன் போய் காலில் விழுந்தாரு. இந்த வேலை எல்லாம் எங்க கிட்ட நடக்காது, யார் பருப்பும் இங்கே வேகாது. இங்க தமிழக மக்களுக்கு எது நல்லதோ, தமிழக மக்களுக்கு என்ன மாதிரி ஆட்சி கொடுக்கணுமோ அதை பத்தின சிந்தனையில போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சட்ட நடைமுறைகளை காட்டி எதுவும் பண்ண முடியாது. இந்த இது சொல்லுவாங்களே பணங்காட்டு நெறி, இந்த சலசலப்புகள்லாம் அஞ்சாது. நீங்க சிங்கமாச்சு ஏதாச்சு என்ன வேணாலும் நீங்க டைலாக்ல வச்சுக்கோங்க, எங்களே எதுவும் பண்ண முடியாது. சரி, இப்போ தாவேகா தொடங்கினதுல இருந்து ஆதரவு குரல் அப்படின்னு நடந்ததை விட விமர்சன குரல்கள் தான் அதிகமா வந்திருக்கு. திடீர்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து இவ்வளவு ஆதரவு, கிரீஷ் ஒலங்கர் ஒரு புறம் போடுறாரு, இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் போட்டிருக்காரு, எல்லா தலைவர்களும் பேசுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது அன்னைக்கு கரூர் சம்பவம் நடந்ததுல இருந்து இன்னைக்கு வர திடீர்னு ஆதரவுகள்லாம் வெளியில இருந்து வேற கட்சிகள்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஏதாச்சும் எதிர்பார்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. உண்மைக்கு யார் ஆதரவு கொடுத்தாலும் அதை வரவேற்கிறோம். காங்கிரஸ் ஆதரவை நீங்க வரவேற்கிறீங்க? உண்மைக்கு, அதாவது இதுக்கு அதுக்குன்னு கிடையாது. இன்னைக்கு அன்னைக்கு கரூர், நீங்க அதை எப்படி கன்க்ளூட் பண்றீங்க? ஆமா, நாங்க தான் சொல்றோமே, ஜனநாயகன் ஒண்மையிலேயே ஒடுக்கதான் பாக்குறாங்க. ஏங்கிறது தெரியல, அது தெரியும். ஆனா ஒண்ணு, இதை வச்சுக்கிட்டு இந்த திமுக ஆதரவு எக்கோ சிஸ்டம் அவங்க நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி கரூர் சம்பவம் சிபிஐ சம்மன் அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா, சிபிஐ சம்மன் கொடுத்துருக்காங்க, சாட்சியா கூப்பிட்டுருக்காங்க. இல்ல சார், எல்லாருமே அதை அப்படித்தானே பாக்குறாங்க. சிபிஐ விசாரணைக்கு போறாங்க, சிபிஐ விசாரணைக்கு போறாங்க அப்படிங்கிறதுக்கும் சிபிஐ சம்மன் விஜய்க்கு கெடுக்குப்படி, விஜயிடம் கேட்கப்பட்ட கேள்விகள், விஜய் அவர்களுக்கும் சிபிஐல உள்ள அதிகாரிக்கு தான் அந்த கேள்வி பதிலே தெரியும். இன்னமும் இவங்க கிட்ட தான் போய் அப்ரூவல் வாங்கிட்டு போய் கேள்வி கேட்ட மாதிரி இப்ப எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதனால இவங்க நரேட்டிவ் ஒரு சைடு செட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சட்ட நடைமுறைகள் அது நடக்குது. அதன் பின்னாடி என்ன அழுத்தம் இருந்தாலும் ஒரு அழுத்தமும் இங்க வேகாது, அவ்வளவுதான். ஆனா மீடியா அவங்க வேலைகளை தானே செய்யறாங்க. இப்ப சம்மன் கிடைக்குது, சிபிஐக்கு போறாங்க, ஒரு நாள் தங்குற வேலை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை வச்சு அவங்க செய்திகளை கொடுக்குறாங்க. எல்லா மீடியாவுக்கு பின்னாடி நீங்க திமுக ஒரு க்ளோஸ்டு ரூமுக்குள்ள ஒரு விசாரணை நடக்குது. 2 விஷயத்துலதான் அந்த நியூஸ் வரணும். ஒண்ணு, இவங்களா ஏதாச்சும் ஒரு கற்பனையில அந்த கேள்வி எல்லாம் எழுதிக்கிறது, கேள்வியே போடுறாங்க, இந்த கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னு. இல்ல சிபிஐ ஆபீஸ்ல இருந்து யாராச்சும் கசிய விடணும். 2வதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா எனக்கு தெரியல. அப்படி இருந்தா அது தவறு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது சிபிஐ சம்மன்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம். அவர் மேல எஃப்ஐஆர் கிடையாது, அவர் மேல எந்த பழியும் கிடையாது. அவர் ஒரு சாட்சியா விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே சார், இப்போ இந்த சிபிஐ விசாரணை ஒரு பக்கம், சிபிஎஃப்சி இதெல்லாம் டேக்கிள் பண்ணி இந்த தேர்தலை எப்படி சந்திக்க போறாரு விஜய்? 100% நல்லாவே சந்திப்போம். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஒருத்தருக்கு நேரா இவ்வளவு அநியாயம் நடக்கும்போது மக்கள் அதுக்கு மார்க் போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஒரே ஒருத்தரை மத்திய அரசு மாநில அரசு 2 பேரை எதிர்க்கிறோம். மத்திய அரசு மாநில அரசு 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை எவ்வளவு தூரம் சர்ப்ரைஸ் பண்ண முடியுமோ அதை பண்றாங்க.
மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்க மக்கள் வந்து இதுக்கு அவங்க மார்க் மட்டும் கொடுக்குறாங்க, போட மாட்டாங்க, ஓட்டும் சேர்த்து தான் நடக்கும். உங்களை வந்து வேணும்னே வந்து ஒரு அழுத்தம் தர்றாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க குறிப்பிடுறீங்க. பட் இருந்தாலும் இப்போ சிபிஎஃப்சியோட பிரச்சனை வந்த போது காங்கிரஸ்ல இருந்து அவ்வளவு பேர் குரல் கொடுக்குறாங்க. ஸ்டாலின் அவர்களே வந்து குரல் கொடுத்தார். ஒரு முதலமைச்சராக அவருடைய கருத்தை வைக்கிறாரு. ராகுல் காந்தி அவர்கள் கருத்து வைக்கிறாரு. காங்கிரஸ் தரப்புல இருந்து பல தலைவர்கள் வச்சாங்க. நடிகர் சங்கத்துல இருந்து நடிகர்கள் பல பேர் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஏன் விஜய் அவர்கள் பேசல அப்படின்ற கேள்வி வருதே, அதுக்கு என்ன காரணம்? ஏன் விஜய் அவர்கள் பேசல? 2 படத்துக்கு பிரச்சனை வந்ததா பேசப்படுது. ஒரு படம் என்ன கேட்டா பிரச்சனையே வரல, பிரச்சனை வந்த மாதிரி பாவலா காட்டினாங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனா 2 பிரச்சனை வந்தது. 2த்துல எந்த ப்ரொடியூசர் பேசினாரு, எந்த நடிகர் பேசினாங்க, எந்த டெக்னீஷியன் பேசினாங்க? படம் வந்துருச்சு இல்லையா பராசக்திக்கு, ஜனநாயகன் படம் வரல இருக்கும்போது யார் பேசினா? படம் வரல அப்படின்றப்போ ஏன் சார் பேசல? சரி, இல்ல நான் அதுக்கு சிபிஎஃப்சிக்கு மேல்முறையீடுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம், அது எல்லாமே அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் சொல்றேன். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி முன்னாடி வரணுங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். 2 படத்துக்கு பிரச்சனை இருக்கு. இந்த 2 படத்துக்கு யார் பேசினா? யாருமே பேசல. சரிங்களா? ப்ரொடியூசர் பேசல. நான் சொன்னது யாருமே மீன்ஸ் அந்த படத்தோட ப்ரொடியூசரோ, அந்த படத்தோட டெக்னீஷியனோ, அந்த படத்தோட நடிகரோ யாரும் பேசல. மத்தவங்க எல்லாரும் பேசினாங்க. சரிங்களா? சோ 2மே ஈக்குவலா தான் நடந்திருக்கு. ஆனா பராசக்திக்கு வாய்ஸ் போட்டதை விட ஜனநாயகனுக்கு தான் வாய்ஸ் அதிகம். ஏன்னா ஜனநாயகனுக்கு ரொம்ப அதிகமா உண்மையிலேயே பிரச்சனை நடந்தது. பராசக்திக்கு ஒரு பாவலா மட்டும் தான் நடந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். அதனால ஜனநாயகனுக்கு ஏன் பேசல அப்படிங்கிறதுக்கு சொல்லணும்னா, நான் தலைவாவை பத்தி பேசணும். தலைவா படம் வரும்போது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அடுத்து ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் வருது. அந்த 10 நாளுக்குள்ள பைரேசி வந்துருச்சு. எல்லா மாநிலங்கள்லையும் வந்துருச்சு. எல்லா இன்டர்நேஷனல்லையும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இங்க லோக்கல்ல உள்ள ஆட்சியாளர்களால அந்த படத்துக்கு பிரச்சனையாகி அந்த தியேட்டருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பயத்துல தியேட்டருக்காரங்க படம் போடலை. அப்போ அந்த படத்தோட தயாரிப்பாளர் ஹார்ட் அட்டாக் வருது. அவர் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறாரு ஒரு 10 நாளுக்குள்ள. ஏன்னா படம் இன்னைக்கு ஜனநாயகன் எங்கேயுமே ரிலீஸ் ஆகலை, அதனால பைரேசி பிரச்சனை கிடையாது. அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி பைரேசி வந்துருச்சு. அன்னைக்கு தன்னுடைய இதையும் விட்டு ஒரு மனுஷன் உயிருக்கு போராடுறாரு இந்த ஒரு பிரச்சனையால. அப்ப இறங்கி போய் அவர் பேசினார். இன்னைக்கு ஜனநாயகனுக்கு வரும்போது, ஜனநாயகன் ஆரம்பிக்கும் போதே நான் ஆரம்பத்துல சொன்னதுதான், அந்த ப்ரொடியூசர்கிட்ட என் படம் சும்மாவே பிரச்சனை நிறைய வரும், இது நான் கடைசி படம், இன்னொன்னு நான் அரசியல்ல வந்துட்டேன், நீங்க கண்டிப்பா எடுத்து பண்ணிடுவீங்களா, பார்த்துப்பீங்களா அப்படிங்கும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த ப்ரொடியூசர் ரொம்ப பெரிய ப்ரொடியூசர், அப்படி ஒன்றும் அரசியலால் அவரை எதுவுமே அழுத்தம் கொடுக்க முடியாது, பண பிரச்சனையாலையும் அவருக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது. ஒரு பெரிய அவர் வந்து ப்ரொடியூசர், பெங்களூர்ல ஒரு பெரிய நிறுவனம்லாம் வச்சிருக்கிறார். சரிங்களா? அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, நான் லீகல் பேட்டில் பண்ணிக்கிறேன் எந்த பிரச்சனைனாலும். இப்ப பேசினாதான் அது அரசியலா மாறுமே தவிர லீகல் பேட்டில்ல பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவர் லீகல் பேட்டில் பண்ண ஆரம்பிச்சார். அப்போ ப்ரொடியூசருக்கு என்னவோ அதுவாதான் நம்ம நடிகர் இருக்க முடியுமே. அன்னைக்கு நடந்தது வேற, அன்னைக்கு அவருக்கு அது தேவைப்பட்டது அதை செய்தார். இன்னைக்கு இவருக்கு அது தேவைப்படல. இல்லைங்க, நீங்க பேசினாதான் அது பாலிடிக்ஸா போகும். 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் என்னுடைய படம், அதனால அவர் அதனால நான் லீகல் பேட்டில் பண்ணிக்கிறேன். இங்க எங்கேயுமே ஸ்லோவா இல்ல. 5ஆம் தேதி வரை நம்ம மெயிலுக்கு எதிர்பார்க்கிறோம். 5ஆம் தேதி மெயில் கொடுத்தாங்க, 6ஆம் தேதியே நாங்க லீகல் பேட்டில் போயாச்சு. 6ஆம் தேதி போய் 7ஆம் தேதி அரசாணை வர்ற மாதிரி இருந்தது. உடனே இவங்க வந்து ரிசல்ட் கொடுத்தாங்க, அப்பீல் போனாங்க, நாங்க உடனே அப்பீல் போயிட்டோம். எந்த இடத்துலயுமே கேப்பே கொடுக்கல. லீகல் பேட்டில்ல கூட கொஞ்சம் ஸ்லோவாவோ இல்ல கேப் விட்டோ யோசிச்சோ பண்ணவா வேண்டாமோ எந்த திங்கிங்குமே கிடையாது. அவங்க இதை பண்ண பாக்குறாங்களா, அடுத்து இந்த இப்போ நமக்கு உச்ச நீதிமன்றம் போட்டோம், உடனே கேவியட் போட்டிருக்காங்க. அவங்களுடைய அழுத்தம் எந்த அளவு இருக்குன்னு பாருங்க. ஒரு சாதாரண மியூட்டு இல்லாட்டா இன்னைக்கு வந்து சென்சார் வந்து நடக்கிறது ஒரு அபியூஸான ஒரு காட்சியோ, ஒரு டபுள் மீனிங்கோ, ஒரு குழந்தைகளை வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயமோ, பெண்களை பாதிக்கிற மாதிரி விஷயமோ வந்தா அவங்க எல்லாம் சென்சார் பண்றது இது அது தகும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அரசியல் பேசக்கூடாது, மத்திய அரசு பேசக்கூடாது, மாநில அரசு பேசக்கூடாது. இன்னும் எத்தனை நாளைக்கு இவங்க இந்த சென்சாரை வச்சு இதே பயம் காட்டிக்கிட்டு இருப்பாங்க? மேலை நாடுகள்லாம் மாறிடுச்சுங்க. ட்ரம்ப் படத்தை போட்டு அதை ஓப்பனா வந்து அதுக்கு கிரிட்டிசைஸ் பண்றது எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மத்திய அரசு மாநில அரசு சொன்னால மியூட் போடு, கட் பண்ணு, இந்திய எதிர்ப்பு கட் பண்ணு. நான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீங்க எவ்வளவு நாள் இந்த படத்தை காட்டிக்கிட்டு இருப்பீங்க, எவ்வளவு நாள் இதை வச்சு எல்லாரையும் ஏமாத்திப்பீங்க? இதுல வந்து பேச்சு உரிமைங்கிறது ரொம்ப முக்கியமானது. மத்திய அரசு அதை மீறிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரினே வச்சிருக்கோம்.
சரி. அவர்கள் கண்டிப்பா அவர்களுக்கு இந்த 2026 மக்கள் பாடம் பார்த்து கொடுப்பாங்க. ஏற்கனவே இங்க ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாட்டுல அவங்க 2% 3% தான். இந்த திமுக தான் பிஜேபி வருதுன்னு 3% 10-15% கொண்டு வச்சது காரணமே திமுக தான். அதை மறுபடியும் 3% 1% ஆக்க வேண்டிய வேலையை நாங்க பார்த்துப்போம். இந்த 2026 அது நடக்கும். சிபிஐ விசாரணையில எதுவும் அவருக்கு வந்து வருத்தெடுக்கப்பட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய செய்திகள் எல்லாம். அதான் சார், என்ன நடக்குது சிபிஐ விசாரணையில? சிபிஐ விசாரணை நடக்குது, அவ்வளவுதான். சரி, இவர் அந்த இதுல இருந்திருக்காரு. அப்போ அவரோட பெர்ஸ்பெக்டிவ், நீங்க உங்களுடைய கோணத்துல எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நார்மல் நடைமுறை தானே. இப்ப கூட அது முடிச்சுட்டு நாங்க வந்து எங்களுக்கு இந்த இன்னும் அடுத்த 2-3 நாள்ல நிறைய வேலை இருக்கு, உங்களுக்கு வேணாலும் இன்னொரு நாள் கூட நாங்க வந்து வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இப்ப மறுபடியும் 16-17 ஏதோ வர சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனால் 2 நாள் வேலை இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இல்லாட்டா இன்னைக்கு தொடர்ந்து இருக்க வேண்டியது இருக்கும். ஒரு 2 நாள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண ஒர்க்குக்காக அவர் வந்துடுறாரு இப்போ. அதனால சிபிஐ அவங்க வந்து என்ன கேள்வினாலும் கேட்கட்டுங்க, தெரிஞ்சதானே சொல்ல போறோம். ஒன்னும் அதுல பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, என்ன தெரியுமோ அதை சொல்ல போறோம். அதனால இவர்கள் அழுத்தம் கொடுக்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டா அது அவங்களுடைய பிரச்சனை. எங்களுக்கு எந்த அழுத்தமும் கிடையாது. சரி, இப்ப திமுகவும் சரி அதிமுகவும் சரி போட்டி போட்டு மக்கள் மேல இருக்கக்கூடிய பாசத்துல நிறைய பொங்கல் பரிசுகள் எல்லாம் கட்சி அரசாங்கம் தரப்புல இருந்து கொடுக்கறத தாண்டி மக்கள் செய்யணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ தாவேகா தரப்புல இருந்து எதுவும் எதிர்பார்க்கலாமா? தாவேகா தரப்புல இருந்து நல்ல தேர்தல் வாக்குறுதி எதிர்பார்க்கலாம், நேர்மையான அரசாங்கத்தை எதிர்பார்க்கலாம், மக்களுக்கு உண்மையிலேயே செய்ய வேண்டிய ஆட்சியை எதிர்பார்க்கலாம். அதாவது இவங்க எல்லாம் வந்து இந்த சினிமாவில் வர மாதிரி தான், ஒருத்தனை ஏமாத்தணும்னா ஆசையை தூண்டணும். ஆசையை தூண்டுற வேலையை திமுக அதிமுக நல்லா பண்ணுது. திமுக ரொம்ப நல்லாவே பண்றாங்க. என்னமோ சீர்வரிசை மாதிரி கொடுக்குறாங்க. ஆமா, இன்னைக்கு ஆளுங்கட்சி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தவங்க, 505 பொய் வாக்குறுதி கொடுத்தவங்க, மக்களை ஏமாத்தினவங்க, 5 லட்சம் கோடி கடன் வாங்கினவங்க என்ன நிறைவேற்றுறாங்க? எல்லாமே ஈயம் பூசுன மாதிரியும் பூசாத மாதிரியும், மிஞ்சி போனா 25% ஃபுல்ஃபில் பண்ணிருப்பாங்க. அதுலயுமே உள்ள போய் பார்த்தாதான் ஓட்டை என்ன இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு ஃபுல்லாவே கடன் வாங்கி இந்த நாட்டை குட்டிச்சவராக்கி 5 லட்சம் கோடிக்கு மேல இவங்க மட்டும் வந்து வாங்கியிருக்காங்க. சுதந்திரம் அடைந்த நாள்ல இருந்து இவங்க ஆட்சிக்கு வர நாள் வரை 5 லட்சம் கோடி. இவங்க ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷத்துல 10 லட்சம் கோடி. அப்ப எவ்வளவு வேகமா கடன் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த குடும்பம் மட்டுமே வாழும், இந்த குடும்பம் மட்டுமே கொள்ளடிக்கும், இந்த குடும்பம் மட்டுமே எல்லா பணத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க, அந்த கட்சிக்காரன் மட்டும் சேர்ப்பான். எவ்வளவு அள்ளி வீசுறான் பாருங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு குக்கரு, ஒரு அது இது, எவ்வளவு சீர்வரிசை மாதிரி கொடுக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும். எங்க இருந்து அந்த காசு வந்தது? ஆட்சியில இருக்கிறாங்க, ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. அதிமுக தானே கொடுக்குறாங்க, ஏன் அவங்களும் விமர்சிக்கப்படுறீங்க? இன்னைக்கு அதிமுக ஏற்கனவே தண்டிச்சு தூக்கி போட்டாச்சு, இனிமே அவங்க எந்திக்கவே முடியாது. இல்ல, ஆட்சியில இல்லாதவர்களும் சீர்வரிசை கொடுக்கறத பத்தி ஏற்கனவே கொள்ளடிச்சு வச்சிருக்கது. இவன் நான் யோக்கியன், 505வது வாக்குறுதியில கொடுத்திருந்தாங்கல்ல, நான் யோக்கியன், நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாத்தையும் செஞ்சிருவோன்னு. யோக்கியன் ஏன் இந்த வேலை செய்யறேன்னு தான் நான் கேக்குறேன். அவங்க ஆல்ரெடி கொள்ளடிச்சதுக்கு தான் தூக்கி வெளில போட்டாங்க. இப்ப நீங்க யோக்கியன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. இப்ப ஒழுங்கால நீங்க ஆட்சி பண்ணிருக்கணும். நீங்க பண்ணி கிழிச்சதெல்லாம் சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்க. இவங்க செய்யற வேலையை பாருங்க. இன்னைக்கு வந்து நான் அதெல்லாம் பார்த்தேன், டிவிலையும் பார்த்தேன், யூடியூப்லயும் பார்த்தேன். அடிச்சு நவத்துறாங்க, வீட்டுக்கு ஏதோ அள்ளி விடுறாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து பாண்டிச்சேரியில நடக்கும், நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அது சின்ன மாநிலம், ஒரு தொகுதிக்குமே நல்ல ஒரு 10 பேர் எம்எல்ஏ கேண்டிடேட் போட்டி போட இருப்பாங்க. ஒரு கட்சியிலேயே 2 பேர் இருப்பான். அப்படி ஒரு நாள் குக்கர் கொடுப்பான், ஒரு நாள் அது கொடுப்பான், இது கொடுப்பான். இன்னைக்கு தமிழகத்துல அது நடந்துகிட்டு இருக்கு. மக்களே எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க, எல்லாம் உங்க காசு தான், உங்ககிட்ட இருந்து திருடின காசு தான். அதனால இந்த திருடர்களுக்கு அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கிட்டு வாக்கு மட்டும் அவங்களுக்கு போடாதீங்க. ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன், பரிசு பொருள் கொடுப்பவன் திருடன். திருடனுக்கு வாக்களிக்காதீர்கள். ஓகே, இது ஓட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கல, பொங்கல் பரிசு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரி, இருந்தாலும் மக்களுக்கு தெரியும். கண்டிப்பா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, மக்களுக்கு எல்லாமே தெரியும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு நன்றி சார். நன்றி.